தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த விளாத்திக்குளம் கொடூரம் இருக்குல்ல, அதில் கோர்ட் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் மக்கள் எதிர்பார்த்த தீர்ப்புங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். டிவிக்கு ஆட்சி சார்ந்து என்னென்னலாம் பேசுகிறாங்க, என்னென்ன நடந்துட்டுருக்கு. இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிஎம் அசிங்கசியமாக திட்டிட்டு இருந்த ஒரு பர்சன். இது எதை பற்றி தான் பார்க்க போகிறோம், நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடந்த மார்ச் மாதம், அந்த மாதம் நாம் எல்லாம் முணுமுணுத்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி விளாத்திக்குளம் இருக்குல்ல, அங்கே ஒரு +2 மாணவி இயற்கை உபாதியை கழிக்க ஒதுங்கினவங்க, காட்டுப்பகுதியில் ஒதுங்கினவங்கள ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருந்தான். அந்த நபர் யார் என்னன்ற விஷயம் மக்கள் எல்லாம் தேடி தெரிஞ்ச அந்த நேரம், அந்த நபர் ஒரு சிசிடிவி காட்சி அடிப்படையில் கைது பண்ணப்பட்டான். அவன் பேர் தர்ம முனீஸ்வரன். பேரை பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட புனிதமான பேர் இவனுக்கு வச்சுருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை போக்சோ கோர்ட்டில் நடந்துட்டு இருந்துச்சுங்க ஃபுல்லாக. இதில் பல பேர் எதிர்பார்த்தது, அவ்வளோ சீக்கிரம் எங்கேருந்து தீர்ப்பு வந்துடும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்ப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க கோர்ட் இப்போ தீர்ப்பே வழங்கிட்டாங்க. மக்களே, இரட்டை தூக்கு தண்டனை. நீ அப்பீல் கிப்பிலும் அவனை மேலே போகலை, எப்படின்னா போவீங்களா, அதிகபட்சம் போனால் கூட உன் உயிர் இருக்கக்கூடாது. சட்ட ரீதியாகவே நீ வாழ தகுதியற்ற ஆள். +2 மாணவி, அந்த குழந்தைய இந்த அளவுக்கு நீ பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்கனா, நீலாம் வாழவே கூடாதுன்னு கோர்ட்டே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதை தான் இங்கே இரட்டை தூக்கு தண்டனையாக அவங்க இங்கே தீர்ப்பாக வழங்கியிருக்காங்க. இவன் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குது மக்களே. இதை பற்றி நம்ம அந்த டைமில் டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இந்த தர்ம முனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா 2020 ஒரு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருந்தவன். அவனுக்கு அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளியே வந்திருந்தவன். அந்த கேப்பில் தான் இந்த குழந்தை சார்ந்து இப்பேற்பட்ட கொடுமை அழிச்சு வச்சுருந்தான். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த வழக்கில் 20 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. ஏன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல்ன்றது ரொம்ப முக்கியங்க. அது தாக்கல் பண்ண முடியாமல் போச்சுனாக்கா அந்த வழக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். இதுவே குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு சாதகமாக மாற்றி தீர்ப்பு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வழங்கி விட்டுருவாங்க. எவ்வளோ ஒரு பெரிய கிரேவ் கன்சர்னாக இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட கேஸில் சரி. ஆனால் இந்த வழக்கில் 20 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டு கரெக்டாக 77வது நாள்லேயே தீர்ப்பு வாசிச்சிட்டாங்க பாருங்கள். அதுதான் இங்கே ஹைலைட்டு. இந்த வேகம் வேணுங்க. இந்த வேகம் இருந்தால் மட்டும்தான் குற்றம் பண்ணால் அவன் தப்பிக்கவே முடியாது, தண்டனையை உடனடியாக பெற்றாகணுன்ற பயம் பல பேர் மனசில் விதைக்கப்படும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவங்க இப்போ ஆலோசனை ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொல்லலை, இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸாக இருந்தலாம். அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்சிருச்சு. அதில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, குற்றம் செய்கிறவங்க மேலே துரிதமாக வழக்கு பதிவு பண்ணணும், டிலேவே அங்கே இருக்கக்கூடாது. புகாரை உடனே எடுத்துக்கிட்டு யார் யார் சஸ்பெக்டடாக இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி விசாரிச்சு குற்றவாளின்ற விஷயத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உறுதிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு பதிவு விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல் பிளஜாக கொண்டு போயிடுங்க. பாலியல் குற்ற வழக்குகளை சீக்கிரமே விசாரித்து கடுமையான தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும்னு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்கே உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ எதிர்கட்சிகள் எல்லாருமே டிவிகே கவர்மெண்ட் சார்ந்து அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு இஷ்யூ சார்ந்து மட்டும்தான். அதனால இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து முதல்வர் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கனிமொழி அவர்கள் இவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்த முதல்ல ஒரு சிறுவனை கொலை பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, இதை பற்றி நான் முதலே பேசியிருந்தோம். ஒரு முன் விரோதம், திருவிழா டைமில் ஏற்பட்ட பிரச்சனை. அதில் அந்த சின்ன பையன், மைனர் பையன் நினைக்கிறேன், 17 வயசாக இருக்கவனுக்கு, அந்த பையனை மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கிங் இருக்குல்ல, அதுக்கு அருகில் வச்சு வெட்டி கொண்டு இருந்தானுங்க. 5 பேர் கொண்டு கும்பலுங்க. இப்போ அவங்களை அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அவங்க, மதுரையில் சின்ன பையனை கொலை பண்ணியிருக்காங்களே, இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கு. விடிஞ்சதும் போதும், ஒரு நாள் விடியும் போதும் இது போல் செய்தியாக கேட்குற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு இப்போ இருக்கிறதா அவங்க ஆதங்கத்தை பதிவு பண்ணுறாங்க. யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இப்போ மாறி இருக்கு. சட்டம் ஒழுங்கு கடுமையாக சீர்குலைஞ்சிட்டு வருது. இதை புதிய அரசு அறிஞ்சிருக்கா இல்லையா, அவனுக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் களத்தில் என்ன நடக்குதுன்னு பெருசாக பார்க்க மாட்டீங்க, மேக்ரோ லெவலில் இருக்கீங்களே தவிர மைக்ரோ லெவலுக்கு வரமாட்டேங்கிற மாதிரி தான் இவங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. டிவிக்கு அரசு சார்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. புள்ளி விவரங்கள் எவ்வளவே வருதுங்க அதில் ஃபுல்லாக. என்னென்ன சொல்கிறாப்புல, இங்கே இன்னும் எத்தனை பாலியல் சம்பவங்கள் தான் நடக்குமோ, இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசான்னு கேட்குறாரு. எங்கே உங்களோட சிங்கப்பெண் அதிரடி படம் எங்கே போச்சு? அது
தேர்தலுக்கு முன்னாடி வீர வசனம் பேசின முதலமைச்சர் இப்போ எதுக்காக வாயை திறக்க மாட்டீங்க, வாயை திறக்க மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. 15 நாட்களில் மட்டுமே 25 கொலைகள், 2 இரட்டை கொலைகள், 19 பாலியல் குற்றங்கள்னு செய்திகளில் வந்தது மட்டுமே இத்தனை இருக்குது. அப்போ வராமல் எத்தனைன்ற மாதிரி தான் கேட்குறாரு. மாற்றம்னு சொன்னவரோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு தான் மாறி இருக்கு, வேற எதுவும் மாறின மாதிரி தெரியலன்ட்டு இவரும் தன் பங்குக்கு எந்த அளவுக்கு விமர்சனத்தை அடுக்க முடியுமோ அடிக்கிருக்காரு. ஸோ திமுக முக்கியமான முகங்கள் கனிமொழி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2 தரப்பும் சேர்ந்து டிவிக்கு கவர்மெண்ட் இந்த அளவுக்கு விமர்சனங்களால் தொலைச்சி எடுத்திருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் அவங்க பங்குக்கும் விமர்சனம் பண்ணோம்ல. தாவேக்கா ஆட்சியில் நடந்த குற்றங்களுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கீங்களா சிஎம் சார்னு கேட்குறாரு. சொல்லாமல் இருக்கீங்களா? செய்தியாளர் சந்திப்பு நடத்த முடியாத முதல்வர் தான் நமக்கு வாய்ச்சிருக்காரு அப்படின்றாரு. அதாவது எதிர்கட்சிகள் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரெஸ் மீட்டை வைங்க, அங்கே எல்லாத்தையும் மக்களுக்கு நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கன்னு சிஎம் டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஹை ப்ரொஃபைல் கேஸ் சார்ந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்காரு, இவரும் பலமுறை சந்திச்சிருக்காரு. இவங்க அதை எதிர்பார்ப்பாங்களே, இப்போ இருக்க சிஎம்மும் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்னு சொல்லிட்டு, அதான் திரும்ப ஒரு இன்சிஸ்ட் பண்ணி கேட்குறாரு. ஆனால் ஒரு சிக்கல் என்ன தெரியுமா, ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்க போய் அங்கே செய்தியாளர்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அது விளக்கம் கொடுக்க வந்ததுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி விஷயம் பெருசாக மாறி அதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கை வெளியிடுவாங்க. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது போல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது எல்லாருக்கும் கையில் வந்துடாது. ரீல்ஸ் அரசியலில் மட்டுமே ஆளுங்கட்சி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு வாக்களிச்சவங்க மேலே கொஞ்சமாச்சும் அக்கறை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாரு இபிஎஸ் அவர்கள். என்ன சொல்ல வர்றாரு புரியுதா? எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோம், இதுக்கப்புறம் மக்கள் எக்கேடு கட்டா நம்மளுக்கு என்ன அப்படின்ற மனப்பான்மையில் அரசு இருக்கா மாதிரி தான் அந்த ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்துகிற வகையில் அவர் இப்படி பேசியிருக்காருங்க. அந்த முதலமைச்சர் கோட்டைக்கு வராரு, கேரியரில் மதிய உணவு கொண்டு வந்து சாப்பிட்றாரு, ஆஹா என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு ஒரு தனி உலகத்தை இவங்க கட்டமைக்கிற வேலையில் தமிழகம் ரத்தக்காடாக மாறதை பற்றி யாரும் பெருசாக பேசுகிற மாதிரி தெரியலையே. அதை பற்றிலாம் பேசுகிறீங்கன்னா இதை பற்றி முதல்ல பேசுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. சோஷியல் மீடியா முழுக்க டிவி கேக்கு ஃபேவராக எவ்வளோ ரீல்ஸ் போயிட்டுருக்கல, அதை சார்ந்த ஆதங்கம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் பேசுகிறீங்கன்னா இதை பற்றியும் பேசுங்கப்பான்றது தான் இவங்களோட ஆதங்கமாக இருக்குது. இது கரெக்டு தான், ஒருதலை பட்சமாக பேசக்கூடாதுங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா 2 பக்கத்தையும் கொண்டு வந்து மக்கள் காதில் போடணும். அப்படி இல்லைனா மட்டும்தான் நடுநிலை தவறீங்கன்ற மாதிரி பேர் கிடைக்கும். அதான் அவர் இங்கே இன்சிஸ்ட் பண்ணியிருக்காப்புல. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அவங்க ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, ஜூன் மாதம் வாரம் வெப்ப அலை எப்படி இருக்க போகுது, அந்த ஹீட் வேவு, இதை பற்றி வானிலை மையத்துக்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்டிருக்கோம். அவங்க கொடுக்க போகிற ரிப்போர்ட் இருக்குல்ல, இதை அடிப்படையாக வச்சு தான் ஸ்கூலை நாம் திட்டமிட்டபடியே அந்த டேட்டில் திறந்துடலாமா இல்லைனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா. ஏன்னா அந்த ஹீட் வேவ் குழந்தைங்களுக்கு எந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், அதனால் நாங்கள் இந்தளவுக்கு ஹெசிடேட் பண்ணுறதா அவர் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தான், மாற்று கருத்தில் நல்ல விஷயம் தான். அடிக்கிற வேலை நம்மளுக்கே தாங்க முடியும், குழந்தைங்க எப்படி தாங்கும். அப்புறம் அந்த ஸ்கூல்ஸில் காலை உணவு அண்ட் மதிய உணவு திட்டம் இருக்குல்ல, அது தொடரும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் மக்களே. ஏன்னா எந்த ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம்லாம் பார்க்காம மக்கள் நலன் சார்ந்த திட்டம் உயிர்ப்போடு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களே, இது வரவேற்புக்குரிய விஷயம்தான். அடுத்து இந்த ஒரு நபர் சமீப காலமாக இவரோட வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஓகே, நான் முதல் விஷயத்த சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். 30 வயசான ஜேம்ஸ் ராஜா நம்ம நெல்லை இருக்குல்ல, அங்கே இருக்க முன்னீர் பள்ளத்தை சேர்ந்தவருங்க. இவர் என்ன பண்ணிட்டாப்புல, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாயிடுச்சு, பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு, என்னதான் பண்ணுது இந்த கவர்மெண்ட்டுன்னு ஆதங்கத்தில் வீடியோ பதிவு பண்ணார். ஆனால் இப்போ என்ன தரமா ஆயிடுச்சு, முதலமைச்சர் சார்ந்து அவதூறு பரப்பினார்னு இவரை கைதே பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் நடந்திருக்கு. சிஎம்ஐ விமர்சிக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கைது பண்ணப்பட்டிருக்காரு நினைக்காதீங்க மக்களே. அதுவும் பல பேரும் கருத்து சுதந்திரம் பறி போயிட்டு தான் பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க, அதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். இவரோட வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நானே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாயில் சொல்ல முடியாது கூசம். அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளில் சிஎம்ஐ ஒருத்தவங்க திட்டுறாங்க அப்படின்னா, அந்த சிஎம் சீட்டில் யார் இருந்தாலும் சரிங்க, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண ஒரு பெரிய ஒரு ப்ரொட்டோகால் அமைப்பே இருக்கா, அவங்க இதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த மனுஷன் திட்டின வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அவ்வளோ கொச்சையாக அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஒன்றும் சிஎம் சார்ந்து மட்டும் இல்லை, டிவிகேல இருக்கிறவங்க டிவிகே அபிமானிகள்னு எல்லாரையும் போட்டு அவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தைகள். இது விஜய் அவர்கள் சிஎம்மாக இருக்கும் மட்டும் இல்லைங்க, ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்கள் இருந்தாலும் அவர் இருந்தப்பையும் சரி, எந்த ஒரு சிஎம்ஐ இது போல் யார் பேசினாலும் தண்டிக்கணும், இதில் தப்பே கிடையாது. மற்றவங்க கருத்து பேசுகிறாங்கன்னா அந்த சுதந்திரத்துக்கு எதிராக அரசு ஒரு செயல்பாடு எடுக்குதுனாக்கா அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுப்போம். ஆனால் இதெல்லாம் தண்டிக்க வேண்டிய விஷயம் தான். அவ்வளோ விஷயங்களை பேசி வச்சிருக்காப்புல. நான் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்பல, அவ்வளோ கொச்சையாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அதாவது சோஷியல் மீடியா அவைலபிளாக இருக்குது இந்த பர்சனோட வீடியோ, அதை பாருங்கள். இந்த நபரை கைது பண்ணது சரியாக தப்பான உங்களுக்கே புரியும். இதை நான் சொல்கிறதுக்காகவே டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு பல பேர் கிளம்பி வருவாங்க. இதுதான் மக்கள் நம்ம சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனையே. ஃபேக்டை பேசுனா நமக்கு ஒரு சாயம் ஊற்றுறது. ஆக்சுவலாக இந்த கைதில்
நான் உடன்படுறேன், கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இதில் மாற்றி பேச ஒன்றுமே கிடையாது மக்களே. அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருங்க நீங்கள், அந்த சோஷியல் மீடியா நபர் பேசினதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்டை போடுங்க, இது சரியாக தப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது போல் நபர்களை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டீங்கன்னு வைங்க, ஓ அந்த அண்ணன் வீடியோவை பேசி போட்டார், அசிங்கசியமாக திட்டினார் சிஎம்லாம், எதுவுமே பண்ணல, அப்போ நம்மளும் ஆதங்கத்தை பதிவு பண்ணலாமான்னு சொல்லிட்டு வரையறுக்கப்பட்ட கருத்து சுதந்திரம் ஒன்று இருக்குல்ல நம்ம நாட்டில், இதை வரையறை இல்லாமல் கொண்டு போயிடுவாங்க. இது எங்கே போய் நிற்கும் தெரியுமா? நாளை எல்லா கட்சி தலைவர்கள் சார்ந்தும் பெரிய பெரிய தலைவர்கள் சார்ந்தும் அசிங்கசியமாக திட்டி ஒவ்வொருத்தரும் வீடியோ போட ஆரம்பிப்பான். இதெல்லாம் ஆரம்பத்தில் முடிச்சு ஒரு நல்ல விஷயம். அண்ட் திமுக எம்பி வில்சன் இருக்கார்ல, இவர் டிஜிபி கிட்ட ஒரு புகாரை கொடுத்துருக்காரு. என்னாச்சு ப்ரோ, தமிழகத்தில் பெரிய அரசியல் சார்ந்த புகாரா இல்லை ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் சார்ந்த புகாரான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. டிஎம்கே சமீப காலமாக சோஷியல் மீடியாவை எந்த அளவுக்கு சீரியஸாக பார்க்குறாங்கன்னு நம்ம லிட்டரலாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த ஜென்சியை ஃபுல்லாக நம்ம கட்சி சார்ந்து நம்ம வசப்படுத்தணுன்றதுல டிவிக்கே முதல்ல முனைப்போடு இருந்தாங்க. இப்போ அதே முனைப்போடு டிஎம்கே இருந்துட்டு இருக்காங்க. அதை இனிஷியேட் பண்ணும்போது டிஎம்கேக்கு எதிராக நிறைய வீடியோஸ் அங்கே பார்க்க நேரிடும்ல, அதெல்லாம் பார்த்துருக்கார் போல இருக்கு, ட்ரிகராக இருக்கார் போல இருக்கு. என்ன புகாரில் கொடுத்துருக்காரு, திமுக அண்ட் திமுக தலைவர்களை பற்றி போலி செய்தியை பல பேரும் பரப்புகிறாங்க, இதை ரீல்ஸாக மாற்றி இன்ஸ்டாகிராம் முழுக்க அவங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் ஒரு 2 பேருங்க அப்படின்ட்டு அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபேம் தான், அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை மென்ஷன் பண்ணியே கைது பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அந்த 2 இன்ஃப்ளூயன்சர்ஸ் போலி செய்தி வீடியோக்கள் இருக்குல்ல அவங்க போட்டது, அதை உடனடியாக நீக்கணுங்க, இனிமேல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடாதுன்னு இப்படி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இந்த நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது சரின்னு நான் சொன்னல, ஏன்னா பயன்படுத்தியிருந்த வார்த்தைகள் அப்படி எவ்வளோ கொச்சியாக மோசமான கெட்ட வார்த்தைகள். இவங்க அந்த மற்ற 2 ரீல்ஸ் போட்டவங்கன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அவங்க பயன்படுத்தின வார்த்தை இவர் பயன்படுத்தின அளவுக்கு மோசமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டிஎம்கே சார்ந்து நெகட்டிவான விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுலேயே நீங்கள் ஆபாசமான வார்த்தைகள் இருக்கா, அவதூறு பரப்புறானா பார்க்கணுமே தவிர ஒருத்தவங்களுக்கு சித்தாந்தம் சார்ந்து அவங்களுக்கு இருக்க கருத்தை தெரிவிக்கிறதுனால ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாகணும். ஏன்னா இப்போது இந்த கட்சியில் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறதுனாலேயே அது அவதூறுனாக்கா, அப்போ அவதூறு என்ன சொல்லுவோம்? அவதூறு என்ன தெரியுமா அர்த்தம்? இல்லாத ஒன்றுத்தை இருக்குன்னு சொல்கிறது, இருக்கிற ஒன்றுத்தை இல்லைன்னு சொல்லி மறைக்கிறது, இதை தான் அவதூறுன்னு சொல்லுவோம். நடக்காத ஒன்றுத்தை நடந்ததுன்னு அவங்கள பற்றி நெகட்டிவான இம்பாக்டை கிரியேட் பண்ணவே நாம் அதிகமாக பேசுறது, இதை பண்ணக்கூடாது. அப்படி ஒரு புகார் கொடுத்துருக்க மாதிரி அந்த 2 இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா தண்டனைக்குரியவங்க தான். ஆனால் இதில் போலீஸ் எந்தளவுக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் இப்போ டிவிகே கவர்மெண்ட் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது டிஎம்கே அண்ட் அதில் இருக்க தலைவர்களை எதிர்த்து இவ்வளோ விஷயங்கள் அவதூறாக பேசியிருக்காங்கன்னு. ஸோ பார்ப்போம் இது சார்ந்த கைது நடவடிக்கை எடுக்கப்படுதான்னு சொல்லிட்டு. விஜயகுமார் அவர்கள் தாவேக ஒன்றிய செயலாளர், சமீபத்தில் இவரை பற்றி பேசியிருந்தோமே, ஒரு செங்கல் சூழல் சார்ந்து அங்கே இருக்க ஓனர்கிட்ட 1 லட்ச ரூபா ஒரு காசு கேட்டாப்புல, மாமூல் எங்கள் ஆட்சி நடக்குது, இங்கே நீ நல்லா பிஸ்னஸ் பண்ணனா எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டை கொடுன்ற மாதிரி ஒரு கேட்டதா ஒரு தகவல் வெளியே வந்துச்சு, புகாராகவும் போச்சு. ஆனால் அவர்கிட்ட கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார், எங்கள் அதெல்லாம் இல்லைங்க, இங்கே மணல் கொள்ளை நிறைய நடக்கும், அதை தடுக்க தான் போனேன், உடனே என் பக்கம் திருப்பி போட்டாங்க விஷயத்தை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லியிருந்தார். இப்போ என்ன தெரியுமா அதில் ஃபாலோ அப்பு, வேலூரில் செங்கல் சூளை ஓனர்ஸ் இருக்காங்களே, சாலை மறியலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க திடுப்புன்னு. அவங்க கோரிக்கை என்ன தெரியுமா, 1 லட்ச ரூபாய் கேட்டு மிரட்டினாப்புல மாமூல் கேட்டு அவரை கைது பண்ணுங்க, என்னங்க இவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காரு, கேட்ட ஆளுங்கட்சி ஆளுன்றவர் சும்மா விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது எங்கே போய் நிற்க போதும் மக்களே? ஓகே ரைட்டு, இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே வினா இருக்குது, முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த ஆட்சி அமைந்ததில் இருந்து சட்டம் ஒழுங்கு உண்மையிலேயே சீர்கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மக்களே? அப்படி சீர்கெட்டு போகலை அப்படின்னா சித்தரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா சீர்கெட்டு போன மாதிரி? இல்லை உங்கள் மனசில் என்ன விஷயம் இருக்குது? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.